மக்கள் மத்தியில தமிழக முதல்வருக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. தமிழகத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருது. மக்களின் தேவைகளை அறிந்து தமிழக அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களுக்கு வரவேற்பும் பாராட்டும் தொடர்ந்து கிடைச்சிட்டு வருது. வெகு விரைவில் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்துல இறங்கி தீவிரமா செயல்பட்டு வராங்க. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்டமாக சென்று மக்களை சந்தித்து நேரடியாக அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அதிமுக அரசு இதுவரை செயல்படுத்திய நல்ல திட்டங்கள் குறித்து பேசி ஓட்டு சேகரிச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் கடல் போல் திரண்டு ஆதரவு அளிச்சுட்டு வராங்க. அவருடைய திட்டங்களுக்கு மனமாற நன்றி தெரிவிச்சிட்டும் வராங்க. தற்போதும் கூட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தினமும் 2GB டேட்டா இலவசமாக வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவிச்சிருந்தாங்க. அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தடையில்லாமல் இணைய வழியில் கல்வி பயில நாள்தோறும் 2GB டேட்டா வழங்கும் வகையில 9,69,047 மாணவ மாணவிகளுக்கு டேட்டா கார்டு வழங்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த இலவச டேட்டா சலுகை 2021 ஜனவரி மாதம் முதல் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை செயலில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழக அரசை பாராட்டும் வகையில நல்ல திட்டங்களை செயல்படுத்தி உள்ள தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விவசாயத்துறையில் இதுவரை இல்லாத மகசூல் பெறும் அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குடிமராமத்து பணி உள்ளிட்டவைகளின் மூலமாக விவசாயத்துறையில் புரட்சி படைத்துள்ளார். இதனால அடுத்த தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கும் அதிமுக அரசு மீண்டும் வெற்றி வாகை சூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.